வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லை என்று நினைப்பதை விட என் வாழ்விற்கு நான் இருக்கிறேன் தன்னம்பிக்கையும் நன்றியுமாக என்று இந்த நாளை துவங்குகிறேன். உங்கள் வினோ. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எனக்கு வீக் ஆஃப் அப்படிங்கிறதால குட்டி பொங்கல் சாம்பார் உளுத்த வடை கேட்டிருந்தாரு. பொங்கல் சாம்பார்லாம் ரெடி பண்ணிட்டேன், பட் அவன் லேட்டாக தான் சொன்னான். அதனால் உளுந்த வடைக்கு ஊற வச்சு உளுந்து கடைன்னு அரைச்சிட்டேன். நம்ம அரைக்கிறதுல அந்த உளுந்து என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அந்த மாவு, அதை பொறுத்தா அந்த எண்ணெய் குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப திக்காக அரைங்க. அது கூட வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு மாவு எடுத்து நல்லா தட்டி ஒரு ஹோல்ஸ் போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா உளுந்த வடை ரெடி. ஸோ பொங்கல் சாம்பாரோட சேர்ந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கடைசி மாவு ஒரு உருண்டை போட்டிருந்தேன். அது என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாருங்கள், வடையில் எந்த எண்ணெயுமே இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு, சாஃப்டாகவும் இருந்தது. என் பையன் வடை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ரசித்து சாப்பிட்டான். ரொம்பவே நல்லா இருந்தது.